பிச்சையாக எடுக்க முடியும்? நான் என்ன சாராய கம்பெனியை வச்சு நடத்துகிறேன்? பொங்கி எழுந்த அண்ணாமலையோட இந்த கோபத்துக்கு பின்னாடி பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் புரிதல் இப்போ சரியாக இல்லையோ, முட்டல் முனங்கள் போய்கிட்டு இருக்கோ, ஈகோ பிரச்சனை வெடிச்சிருக்கோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியாக இல்லையோ அப்படின்னா இது யாருக்குமான பிரச்சனை? தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நைனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமான அந்த ஈகோ பிரச்சனையா, இல்லை அண்ணாமலை விசஸ் டெல்லி தலைமை அவங்களுக்கான இது புரிதல் இல்லாத ஒரு ஈகோ பிரச்சனையா? யாருக்குமான பிரச்சனை? அண்ணாமலையோட கோபத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். வாங்க. இப்படி ஒரு டிபேட் போகிறதுக்கு முக்கிய காரணமே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி தான். அந்த வீடியோ இப்போ வரைக்கும் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி அரசியல் பேச்சாளர் சவுக்கு சங்கர் அண்ணாமலை பற்றின பல்வேறு தகவல்களை தன்னுடைய ஊடகத்தின் மூலமாக அவர் பேசி வெளியிட்டிருந்தார். அது நிறைய சர்ச்சைகளையும் நிறைய கேள்விகளையும் எழுப்பி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4000 கோடி அளவுக்கு அண்ணாமலை சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா ஒரு பெரிய பகீர் தகவலை திரு சவுக்கு சங்கர் கிளப்பி விட்டுருந்தார். இது பூதாகரமாக தமிழக அரசியல் இடத்துல வெடிச்சு கிளம்புனுச்சு. பலரும் பலவிதமாக இதை பற்றிலாம் பேசினாங்க. இது தொடர்பாக அண்ணாமலை கொடுத்த ஒரு சூடான விளக்கத்தை தான் இந்த சர்ச்சைக்கு, இந்த டிபேட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது. அப்படி என்ன அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு கேட்டால், அண்ணாமலை ரொம்ப கோபத்தோட செய்தியாளர்களிடம் அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை என்ன பேசியிருக்காருன்னா, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் என்ன மண்ணையாக சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி தான். இது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்து அவர் பேசின விஷயங்களாக இருக்கல, அதெல்லாம் இன்னும் பெரிய விஷயங்களை டிபேட்டுக்கு கூட்டிகிட்டு போன ஒரு விஷயம். கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதா சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல் பற்றி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அதை மறைக்காமல் ஒத்துக்கிட்டார். எஸ், ஓகே, நியாயம் சார், அந்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆனஸ்டாக ஒரு விஷயம் ஒத்துக்கிறது எந்த அரசியல்வாதியும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு அந்த இடத்துல கிரேட் சல்யூட். தன்னுடைய தொழில் மூலமாக யாரையும் ஏமாற்றவோ மிரட்டவோ கிடையாது, நேர்மையாக தான் நான் பணத்தை சம்பாதிக்கிறேன், ஈட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ரொம்ப அழகாக அண்ணாமலை இந்த இடத்துல பதில் அளிச்சிருந்தார். அதை தாண்டி அதுக்கு அடுத்து அண்ணாமலை பேசுகிற விஷயங்கள் நான் எதை செஞ்சாலும் நியாயமாக நேர்மையாக நியாயமான முறையில் தான் செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசின அண்ணாமலை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு, என்ன எந்த தொழிலும் செய்ய வேண்டாம்னு கையை கட்டி உட்கார வைக்கிறீங்களா? இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பதில் பேசியிருந்த அண்ணாமலை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, என்ன எந்த தொழிலும் செய்ய வேண்டாம்னு கையை கட்டி உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கேருந்து சாப்பிடுவேன், என் குழந்தைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுவேன், என் காருக்கு டீசல் எங்கேருந்து போடுவேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் நோக்கி கேள்வி கடைகளாக தொடுத்திருக்கார்.